இந்த வசனத்த பாருங்களேன். எவ்வளவு பெரிய விஷயத்த சிம்பிளா, பவர்ஃபுல்லா குடுத்திருக்கிறார் பாருங்க. யோவான் 1:10. அவர் உலகத்தில் இருந்தார். அவர்னா இயேசு. இப்போ இயேசுன்னு அந்த இடத்துல போட்டு வாசிக்கலாம். இயேசு உலகத்தில் இருந்தார். உலகம் இயேசு மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ இயேசுவை அறியவில்லை. அதாவது உலகத்த உண்டாக்குனவர் உலகத்துல இருக்கிறாராம். ஆனா உலகம் அவர் அறியலையாம். இதனால தான் அப்ப இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்காமல் அவருடைய கிரியை நிமித்தம் கூட நம்பாமல் சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தனர். இப்படி அவர்கள் பாவம் செய்தனர். இதுதான் 1 கொரிந்தியர் 2:8 சொல்கிறது. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை யாரையா? மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே என்று. அதாவது இயேசுவை குமாரன் என்றும் மனிதனாக வெளிப்பட்ட தேவன் என்றும் விசுவாசிக்காமல் அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுதான் அவருடைய பாவம், மிகப்பெரிய பாவம். அதே போல இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் இயேசுவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படியாம அவருடைய வசனத்தை கொண்டு பரிசுத்தத்தை பெறாம இன்னும் உலக காரியத்தையும் உலக தேவைகளையும் நம்பி இருக்கிறவங்க இப்போ இயேசுவை மறுதலித்து போனவர்களாம். இதைதான் எபிரேயர் 6:6 இயேசு வாய் திறந்து கூறிய வசனத்தின்படி வாழாம நியாயப்பிரமாண கற்பனைகளை கைக்கொண்டு இன்னும் மாம்சத்தின்படி இருப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போனவர்களாம். அதாவது இவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானம்